Happy to meet you again, students. In the video, research methodology third unit. So, what are all the points covered in third unit? Population and sample definition, steps in developing a sample design, characteristics of a good sample design, factors affecting size of sample, and types of sampling. In the எல்லா டாபிக்குமே ரிசர்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இந்த தேர்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும், நல்ல கவனமாக கேளுங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாப்புலேஷன்னா என்ன, சாம்பிள்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். A population includes all of the elements from a set of data. பாப்புலேஷனுங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹோல் பர்சன்ஸ் we are going to meet அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பாப்புலேஷன் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு காலேஜில் ஒரு சர்வே நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி ஏதோ ஒரு சர்வே எடுக்க போகிறோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அப்போது தமிழ்நாடு லெவலில் நீங்கள் ஒரு எடுக்கணும் அப்படின்னா தேர் ஆர் சோ மெனி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இல்லையா? அவ்வளோ பேர்த்தையும் மீட் பண்ணி நீங்கள் சர்வே பண்ண முடியுமானா முடியாது உங்களால். ஸோ த பாப்புலேஷன் இஸ் வெரி லார்ஜ் அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு இன்வெஸ்டிகேட் ஆல்சோ. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சாம்பிளுக்கு கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் எடுப்போம். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் சாம்பிளிங். ஸோ பாப்புலேஷன்லேருந்து வர்றதான் சாம்பிள். சாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் அ பாப்புலேஷன். காட் இட்? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணலாம்னு நினைக்கிறோம். எதில் பண்ணுறோம்னா, எ ஸ்டடி ஆன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ நான் வந்து எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஆண்டர்பிரினர்ஷிப்னா தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்க விரும்புகிறாங்களா விரும்பலையாங்கிறத நம்ம ஒரு சர்வே எடுக்கணும்னு நினைக்கிறோம். எந்த ஏரியாவில் எடுக்கணும்னு நினைக்கிறேன், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே யூ ஹேவ் 4 யூனிவர்சிட்டிஸ், 8 இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் 15 பிரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூனிவர்சிட்டிஸ்லையும் இந்த யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸையும் சேர்த்துக்கிட்டு 21 இன்ஸ்டியூட்ஸ் தேர் ஆஃபரிங் எம்பிஏ. அந்த ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் கட்டாயமாக ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 இருப்பாங்க. ஸோ 21 into 60 எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் கம் அரௌண்ட் 2000 ப்ளஸ். அதை தான் நீங்கள் எடுத்துட்டேன். 2 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ 4000 எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம இந்த ரிசர்ச்சோட பாப்புலேஷன் இஸ் வெரி சர்டன். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல 4000 எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் பாப்புலேஷன் ஆர் யூனிவர்ஸ். பட் ஏன் ஸ்டடிக்கு இப்போ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வி ஆர் டேக்கிங் ஒன்லி சாம்பிள் 500 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 4000 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நான் சாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி இந்த 500 ஸ்டூடெண்ட்ஸ் நான் சாம்பிளாக எடுக்க போகிறேங்கிறது தான் சாம்பிளிங் டெக்னிக் அல்லது டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங். இதெல்லாம் நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இந்த 500 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் 4000 இஸ் கால்ட் அஸ் பாப்புலேஷன் ஆர் யூனிவர்ஸ் அண்ட் 500 இஸ் கால்ட் அஸ் சாம்பிள். ஓகேவா? சாம்பிள் டிசைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாம்பிள் எல்லாம் செலக்ட் பண்ணுறோம் பாருங்க, சாம்பிள் சைஸ் எடுக்கிறோம் இல்லையா, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சாம்பிள் டிசைன்னு சொல்கிறோம். ஒரு பிளான், ஒரு பாப்புலேஷன்லேருந்து சாம்பிள் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் தான் சாம்பிள் டிசைன். 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், வாட் யூ மீன் பை சாம்பிள் டிசைன்னு. இது உங்கள் கொஸ்டின்ஸ்லேயும் நான் கொடுக்கல. A sample design is a definite plan for obtaining a sample from a given population. ஸோ நான் அங்கே ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ண பாருங்க. அது எப்படி செலக்ட் பண்ணேன், அதுதான் இப்போ அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா சாம்பிளிங் டெக்னிக். ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் த சாம்பிள் இஸ் நோன் அஸ் சாம்பிளிங் டெக்னிக். அது கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம எப்படி அந்த 500 செலக்ட் பண்றோங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் சாம்பிள் டிசைன். அந்த 500 நான் ஒரு சாம்பிள் செலக்ட் பண்ண பாருங்க, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, சாம்பிள் டிசைன் ஷுட் பி ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸ் தானே எனக்கு வேணும். ஐ கேன் டேக் இட் ஃப்ரம் மை ஓன் காலேஜ் இல்லையா, என் காலேஜ்ல இருந்தே நான் 500 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு போயிடலாம். பட் இட் இஸ் நாட் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா. ஸோ தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த 4000 பேரையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கணும் என் சாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சாம்பிள் டிசைன் ஷுட் ஹேவ் அ ஸ்மால் சாம்பிளிங் எரர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எரர் சாம்பிள் எடுத்ததுல சில தப்பு நடந்திருக்கலாம், அது கொஞ்சமா இருக்கணும் அந்த சாம்பிளிங் எரர். அந்த சாம்பிளிங் எரர் காஸ்ட் பை டேக்கிங். அதுல என்ன ஆயிடும்னா, சம்டைம்ஸ் சாம்பிளிங் எரர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாம்பிள் கம்மியா எடுத்துட்டா சாம்பிளிங் எரர் வந்துடும். ஓகேவா? ஹோல் பாப்புலேஷன் எடுக்காம சாம்பிளிங் எரர் இஸ் எரர் காஸ்ட் பை டேக்கிங் ஸ்மால் சாம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் ஹோல் பாப்புலேஷன் ஃபார் ஸ்டடி. ஸோ அந்த டிஸ்கிரிபன்சி வராம கரெக்டான சாம்பிள் எடுக்கணும். நம்ம அந்த சாம்பிள் வந்து 500 ஓகேவா இல்லையா, அதுக்கும் ஒரு அனாலிசிஸ் இருக்கு. 500 பத்தாது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, சாம்பிள் டிசைன் ஷுட் பி எக்கனாமிக்கலி வயபிள்.
நான் 4000 பேரையும் எடுத்து படிக்கலாம், பட் இஸ் இட் வயபிள்? என்னால் 4000 ஸ்டூடெண்ட்ஸையும் எடுத்து படிக்க முடியுமா? அவ்வளோ பேர்த்த மீட் பண்ண முடியுமா? காஸ்ட்டை பேர் பண்ண முடியுமா? அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஈவன் நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணாமல் நேஷனல் லெவலில் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேர்த்தையும் பார்க்க முடியுமா? இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் இல்லையா? அதனால எக்கானமிக் தகுந்த மாதிரி காஸ்ட்டு, நம்மளோட ரிசர்ச்சரோட காஸ்ட்டுக்கு எக்கானமிக்கலாக இருக்கணும் அது. அடுத்தது சாம்பிள் டிசைன் ஷுட் ஹேவ் அ மார்ஜினல் சிஸ்டமேட்டிக் பயஸ். ஸோ இந்த சாம்பிளிங் ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது வரும்போது சிஸ்டமேட்டிக் பயஸ் இருக்கும், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும் அல்லது எலிமினேட்டே பண்ணிக்கணும், குறைச்சிக்கணும் அல்லது அது இல்லாமல் பார்த்துக்கணும், அதை கரெக்ட் பண்ணிடணும் ரிசர்ச்சர். ரிசல்ட் ஒப்டைனிங், ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, the results obtained from samples should be generalized and applicable to the whole universe. அந்த ரிசல்ட் வந்து சாம்பிள் வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணியிருந்தா கூட அந்த யூனிவர்ஸ், அந்த பாப்புலேஷனையே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இதுதான் நல்ல ஒரு சாம்பிள் டிசைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், தன்மைகளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டெப்ஸ் இன் டெவலப்பிங் அ சாம்பிள் டிசைன். ஒரு சாம்பிள் டிசைனை செலக்ட் பண்ணும்பொழுது என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the first ஸ்டெப் என்னன்னா டைப் ஆஃப் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் வந்து, யூனிவர்ஸ்னா என்னன்னு சொன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் பாப்புலேஷன். ஸோ அதை தான் நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த யூனிவர்ஸ் சில சமயம் சர்டனாகவும் இருக்கலாம், அன்சர்டனாகவும் இருக்கலாம். சர்டன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் காலேஜ் எம்பிஏ காலேஜ் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் சர்டன் பாப்புலேஷன் தெரியுது, 4000 பேர் தான் பாப்புலேஷன். சில சமயம் யூனிவர்ஸே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும், அன்சர்டன் யூனிவர்ஸ். அப்போ அந்த யூனிவர்ஸ் வந்து பாப்புலேஷன் வந்து சர்டனா அன்சர்டனா, என்ன ஆப்ஜெக்டிவ், அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது சாம்பிளிங் யூனிட்ஸ். எந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிக்க போறோம். இந்த இடத்துல நான் யூனிட்ங்கிறது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், என்னை பொறுத்த வரைக்கும் யூனிட் நேஷனலாக எடுத்துக்கிறோமா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுக்கிறோமா, ஸ்டேட் வைஸ் எடுக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோர்ஸ் லிஸ்ட். நான் அந்த 500 சாம்பிள் எடுக்கிறேன் அப்படின்னா எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கிறேன் நான், அந்த லிஸ்ட் ஒன்று அவைலபிளாக இருக்கணும் அல்லது ரிசர்ச்சரே என்ன பண்ணணும்னா அதை ஃப்ரேம் பண்ணிக்கணும், இதுதான் சோர்ஸ், ஆதாரம், நான் இங்கிருந்து தான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத அந்த சோர்ஸ் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கணும் ரிசர்ச்சர். அடுத்தது சாம்பிள் சைஸ். Same, the size of the sample means number of the items to be selected from the universe as sample. So universe ல இருந்து நம்ம எடுக்க போறதா சாம்பிள். அது எவ்வளவு பேர், அது ஸ்மாலாவும் இருக்கலாம், லார்ஜாவும் இருக்கலாம். அது ரொம்ப ஸ்மாலாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அந்த சாம்பிள் சைஸு. அது மெயின் கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும், ரிலேயபிள் நம்பர் தகுந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ்னஸ் இருக்கணும், அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேவா? அப்புறம் இந்த யூனிவர்ஸோட சைஸ் பொறுத்து தான் சாம்பிள் சைஸும் இருக்கு. பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தினா சாம்பிள் சைஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். அடுத்தது பேராமீட்டர்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம இந்த பாப்புலேஷன்ல இருந்து நம்ம சாம்பிள் எடுக்கிறோம் இல்லையா, அந்த சாம்பிள் வந்து ஒரே மாதிரியா இருக்கணும், அந்த ஒரே மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்கணும். ஸோ ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மாறி மாறி இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுத்து எம்பிஏ படிக்கணும்னா எம்பிஏ படிக்கணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும், இன்ஜினியரிங் எடுத்தால் இன்ஜினியரிங் படிக்கணும். So we may be interested in estimating the proportion of person with some characteristics in the universe. அந்த யூனிவர்ஸோட தன்மையும் சாம்பிளோட தன்மையும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதான். அடுத்தது ஃபினான்ஷியல் பட்ஜெட்டரி கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். சாம்பிள் சைஸ் எடுக்கும்போது நம்ம பட்ஜெட்டை பொறுத்து தான் சாம்பிள் எடுப்போம். இப்போ நேஷனல் லெவலில் பண்ணும்போது ரிசர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா சாம்பிள் சைஸ் ஜாஸ்தியாக போகும், காஸ்ட்டும் ஜாஸ்தியாக போகும். ஒரு கொஸ்டினர் கொடுக்கணும்னா கூட யூ ஹேவ் டு டேக் சோ மெனி ஜெராக்ஸ் எடுத்து கொஸ்டினர் கொடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணி டிராவல் பண்ணி, ஸோ இட் இன்வால்வ்ஸ் மெயின் ரொம்ப காஸ்ட் இல்லையா. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு எவ்வளவு இருந்து உங்க ரிசர்ச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லாஸ்ட் ஸ்டெப் சாம்பிளிங் ப்ரொசீஜர். அதனால என்னன்னா, நான் அந்த சாம்பிளிங் சைஸை டிசைட் பண்றோம் பாருங்க, எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் அந்த 500 பேரை எடுத்தேன் அப்படிங்கிறது தான் சாம்பிளிங் ப்ரொசீஜர். ஸோ இட் இஸ் த டிசிஷன் அபவுட் த டெக்னிக் டு பி யூஸ்ட் இன் செலக்டிங் த ஐட்டம் ஃபார் த சாம்பிள். நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த சாம்பிளிங்கை எடுத்துக்கப்புறம் அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் சாம்பிளிங் டிசைன்லேயே. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜஸ் இன் சாம்பிளிங் டிசைன்ஸ், இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ ஜஸ்ட் கோ த்ரூ த நோட்ஸ். நான் புக் ரெஃபரன்ஸும் எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் படித்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சைஸ் ஆஃப் த சாம்பிள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாம்பிள் சைஸை டிசைட் பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஹோமோஜெனிட்டி ஆர் ஹெட்ரோஜெனிட்டி. ஹோமோஜெனிட்டினா ஒரே மாதிரி இருக்கிறது, ஹெட்ரோஜெனிட்டினா வெவ்வேறு மாதிரி இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், if the universe is comparatively homogeneous a smaller size, the sample may be sufficient. ஒரே மாதிரி ஹோமோஜீனியஸ்னா என்ன சொன்னா ஒரே மாதிரி இருக்கிறது, ஹெட்ரோஜீனியஸ்னா வேற மாதிரி இருக்கிறது. பாப்புலேஷன் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி பாப்புலேஷன் தான், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா நான் கொஞ்சமா சாம்பிள் எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க சாம்பிள் சைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். ஓகேவா? ஸோ இஃப் ஆல் த யூனிட்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி லைக் ஒன் சிங்கிள் யூனிட் குட் சர்வ் as a sample இல்லையா. ஒரே ஒரு யூனிட்ல எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து பார்த்தா போதும், வெவ்வேறு மாதிரி இருக்கும்னா நீங்க கொஞ்சம் டைவர்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ப்ரொபோஸ்ட். அந்த சாம்பிள் எடுக்கும்போது எவ்வளோ கிளாஸ் இருக்குன்னு நீங்க பார்க்கணும்.
அந்த பாப்புலேஷனுக்குள்ளே எவ்வளோ கேட்டகரி இருக்குன்னு பார்க்கணும், அதையும் பார்த்து எடுக்கணும். இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஆர் டு பி ஃபார்ம், த சாம்பிள் மஸ்ட் பி லார்ஜ் இனஃப். கிளாஸும் ஜாஸ்தினா சாம்பிளும் ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகேவா? அதை முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது நேச்சர் ஆஃப் தி ஸ்டடி. அதை பேஸ் பண்ணி நீங்கள் எதை பற்றி படிக்க போகிறீங்க, என்ன மாதிரி ஸ்டடி பண்ண போகிறீங்கிறத பேஸ் பண்ணியும் சாம்பிள் சைஸ் இருக்கும். இன்டென்சிவ் ஸ்டடி, ரொம்ப டெப்த்தாக படிக்க போகிறீங்க, ரொம்ப நாள் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா லார்ஜ் சாம்பிள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பர்பஸ் சால்வ் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் படிக்க போகிறீங்க, அப்போ ரொம்ப சாம்பிள் எடுத்தீங்கன்னா அதுவே வந்து லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் an intensive study is to be made continuing for a pretty long time, large sample is unfitted for the purpose. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்து படிக்க போகிறீங்க, எதை பற்றி படிக்க போகிறீங்க, இன்டெப்த்தாக படிக்க போகிறீங்களா, மேலோட்டமாக படிக்க போகிறீங்களா, இதெல்லாம் பொறுத்து தான் சாம்பிள் சைஸ் அமையும். அடுத்தது ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன். அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு ஒத்து வரணும். நம்ம ரிசர்ச் வந்து ரொம்ப அப்படியே மிகைப்படுத்தி கூறி அதோட இதெல்லாம் மீட் பண்ண முடியாமல் போயிட முடியாது. நம்ம செயல்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அது எதை பற்றி முடிவு பண்ணுவீங்க? உங்ககிட்ட இருக்கிற ஃபைனான்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் ஃபைனான்ஸ், உங்ககிட்ட இருக்கிற டைம், எத்தனை டைம்குள்ளே முடிக்க போகிறீங்க, எவ்வளோ ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் சாம்பிள் சைஸையே எடுத்துக்கணும். அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்யூரசி. நம்ம அக்யூரசினா கரெக்டாக இருக்கணுங்கிறாங்க. ஜென்ரலாக என்ன ஒரு கன்சிடரேஷன்னா சாம்பிள் சைஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்மளோட ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்கும்னு அர்த்தம். சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ சாம்பிள் சைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கூட நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சைஸ் ஆஃப் தி கொஸ்டினர் ஆர் ஷெடியூல் கூட உங்கள் சாம்பிள் சைஸை டிட்டர்மைன் பண்ணும். எப்படி ரொம்ப பெரிய கொஸ்டினராக இருந்துச்சுன்னா எத்தனை பேர்த்துக்கு கொடுப்பீங்க? அந்த சாம்பிள் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களோட கொஸ்டினர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப கேள்விகள் கேட்டிருக்கீங்க, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா என்ன இருக்கணும்? சாம்பிள் சைஸ் கம்மியாக இருக்கணும்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கீங்க, யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சாம்பிள் சைஸ் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சைஸ் ஆஃப் தி கொஸ்டினர்னா என்னன்னா, நீங்கள் சர்வேக்கு கொடுக்குறீங்கல்ல, எல்லாப்பா ஒரு 10 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ கொடுத்து ஸ்டடி பண்ண போறீங்க. இப்போ நம்ம கேஸில் வந்து நான் MBAக்கு வந்து ஆட்டிடியூட் படிக்கிறேன், உங்களோட தொழில் entrepreneurship ஆட்டிடியூட் படிக்கிறேன்னா சிம்பிளாக கொஸ்டின் கேட்டால் நான் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டின் கொடுத்தேன்னா அப்போ சாம்பிள் சைஸை நான் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகேவா? இதுவும் வந்து சைஸ் ஆஃப் தி சாம்பிளை டிட்டர்மைன் பண்ணும். அடுத்தது என்ன ஃபேக்டர் சைஸ் ஆஃப் தி சாம்பிள் டிட்டர்மைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் கேசஸ் டு பி கான்டாக்டட் அல்லது நேச்சர் ஆஃப் சாம்பிள்ஸ் டு பி கான்டாக்டட் அப்படிங்கிறது. நீங்கள் யாரை பார்க்க போறீங்க? இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் பார்க்க போகிற சாம்பிள் எல்லாம் ஒரே ஏரியாவில் இருந்தால் நீங்கள் ரொம்ப சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்க போகிற சாம்பிள்ஸ் எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்தாங்க, தள்ளி தள்ளி இருக்காங்க அப்படின்னா இட் வில் டேக் மோர் டைம். அப்போ நீங்கள் சாம்பிள் சைஸை குறைச்சிக்கணும். ஓகே. அடுத்தது டைப் ஆஃப் சாம்பிளிங் யூஸ்டு. நீங்கள் என்ன மாதிரி சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாம்பிள் சைஸையும் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்னா, வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி சைஸ் ஆஃப் தி சாம்பிள் பார்த்தோம். அந்த 4000 MBA ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 500 முடிவு பண்ணுறேன் இல்லையா, அந்த 500 டிட்டர்மைன் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். சாம்பிள் சைஸ் எடுக்கும்போது அது ஹோமோஜீனியஸாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா, வெவ்வேறு மாதிரி இருக்கா, யூனிவர்ஸ்ன்னு பார்க்கணும், எவ்வளோ கிளாஸஸ் இருக்குன்னு பார்க்கணும், என்ன படிக்க போறீங்கன்னு பார்க்கணும், ப்ராக்டிக்கலாக ஒத்து வருதான்னு பார்க்கணும், அக்யூரேட்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ரொம்ப அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பிள் சைஸ் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அக்யூரேட்டாக இருக்கும். அப்புறம் சைஸ் ஆஃப் தி கொஸ்டினர், எவ்வளோ கேள்விகள் கேட்க போறீங்க, அந்த கேள்விகள் காம்ப்ளிகேட்டடாக இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்தும் சைஸ் ஆஃப் தி சாம்பிள் மாறும். அப்புறம் எந்த மாதிரி சாம்பிள்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ண போறீங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய சாம்பிள்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்களா இல்லை வெவ்வேறு இடத்துல இருக்காங்களா? ஒரே இடத்துல இருந்தால் நீங்கள் டக்குன்னு போய் ரொம்ப சாம்பிள்ஸை செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். தூரமாக இருந்தாங்கன்னா சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறது கஷ்டம். அப்புறம் என்ன மாதிரி சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ண போறீங்கிறத பொறுத்தும் உங்களோட சைஸ் ஆஃப் தி சாம்பிள் வந்து முடிவு பண்ணப்படும். ஸோ ரிசர்ச்சர் இவ்வளோ ஃபேக்டர்ஸை எடுத்துட்டு தான் உங்களோட சைஸ் ஆஃப் தி சாம்பிளை நீங்கள் முடிவு பண்ண போறீங்க. ஓகே, அதுக்கு ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். புக்ஸோட ரெஃபரன்சஸும் என் நோட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் see the books or you can also get the xerox from me. அல்லது இதிலிருந்து நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், இதுதான் ரொம்ப முக்கியம். இது என்னன்னா, இதுதான் சாம்பிளிங் டெக்னிக்கை முடிவு பண்ண போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் கேஸில் சொன்னேன் இல்லையா, எக்ஸாம்பிளில் 4000 MBA ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் 500 MBA ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து படிக்கிறேன்னு சொன்னேன். நான் எப்படி அந்த 500 MBA ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த சாம்பிளிங். ஓகேவா? ஸோ அப்படி சாம்பிளிங் படிக்கும் பொழுது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு ஒன்று இருக்குது, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு இருக்குது. நீங்கள் ப்ராபபிலிட்டினா நீங்கள் 11th 12th எல்லாம் படிச்சிருப்பீங்க, நிகழ்தகவு அப்படின்னு, சான்சஸ் ஆஃப் ஹேப்பனிங். நிகழ்தகவுன்னு சொன்னீங்களா, அதுதான் ப்ராபபிலிட்டி. ஒரு விஷயம் எவ்வளவு நடக்கும், சான்சஸ் ஆஃப் ஹேப்பனிங், அதுதான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல அதெல்லாம் கிடையாது, நிகழ்தகவு கிடையாது. ஓகேவா?
ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல இவ்வளோ டைப்ஸ் இருக்கு. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ஸ்ட்ராண்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங், ஏரியா சாம்பிளிங், மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் அண்ட் டபுள் சாம்பிளிங். இவ்வளோ இருக்கு. நான் ப்ராபபிலிட்டியில 3 கொடுத்துருக்காங்க. டெலிபரேட் சாம்பிளிங், அதுக்கு இன்னொரு பேர் பர்பசிவ் சாம்பிளிங் அல்லது ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங். இன்னொன்று கோட்டா சாம்பிளிங், தேர்ட் ஒன் வந்து ஸ்பாட் சாம்பிளிங். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்னென்னு எழுதணும், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்னென்னு எழுதணும். ப்ராபபிலிட்டினா நான் என்ன சொன்னேன்னா நிகழ்த்தகவுங்கிறேன், சான்சஸ் ஆஃப் ஈவெண்ட் ஹேப்பனிங். நீங்கள் இதெல்லாம் 11th 12th படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு கீழே வர்ற டைப் ஆஃப் சாம்பிளிங் தான் இது. நிகழ்த்தகவு இல்லாத சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கீழே வர்றதெல்லாம் இது. இப்போ we will see one by one. ஓகேவா? இந்த டயக்ராம்ல நான் 4 விதமான சாம்பிளிங் கொடுத்துருக்கேன். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங். நல்லா கவனமா கேளுங்க. இப்போ 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் 500 ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு எங்கெல்லாம் தோணுதோ எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றேனோ நான் என் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறேன். பாருங்க, இங்க ஒன்று எடுத்திருக்கேன், இங்க ஒன்று எடுத்திருக்கேன், இப்படி ஒன்று எடுத்திருக்கேன். ரேண்டமான அங்க ஒன்று இங்க ஒன்றுன்னு எடுக்கிறேன். அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இப்போ சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சந்திக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கேன், அப்புறம் என்ன எடுத்திருக்கேன், தேர்ட் ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கேன், அப்புறம் 5th ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 ஸ்டூடெண்ட்ஸா விட்டு விட்டு எடுத்திருக்கேன் பாருங்க. ஸோ இது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கிறோம். ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டா அப்படின்னா குரூப்பா பிரிக்கிறோம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அந்த குரூப்பா பிரிக்கும் பொழுது நான் ஒவ்வொரு குரூப்லயும் ஒவ்வொருத்தரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த 500 பேரை என்ன ஏதோ 2-3 காலேஜஸ்குள்ள போறேன், அங்கங்க இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, தஞ்சாவூர்ல இருக்கிற காலேஜஸ்குள்ள MBA காலேஜஸ்குள்ள போறான், எனக்கு எவ்வளவு சாம்பிள் கிடைக்குதோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இல்ல நான் சந்திக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல அப்படி 2 பேரா விட்டு நான் மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். இல்லை நான் குரூப்பா பிரிச்சுக்கிறேன். எப்படி பிரிச்சுக்கிறேன்? ஸ்ட்ராட்டாவா பிரிச்சுக்கிறேன். எப்படி பிரிச்சிருக்கிறேன் பாருங்க. தஞ்சாவூர்ல வந்து இதெல்லாம் வந்து மெயின் சிட்டிக்குள்ள இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஒவ்வொரு ரீஜன் வச்சுக்கலாம் நீங்க. அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா மன்னார்குடியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், திருவையாறுல இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் பாருங்க அந்தந்த ஸ்ட்ராட்டால இருந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் தஞ்சாவூர் சிட்டில இருந்து ஒருத்தவங்களை எடுத்துக்கிறேன், பட்டுக்கோட்டையில இருந்து ஒருத்தவங்களை எடுத்துக்கிறேன், மன்னார்குடியில இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்ட்ராட்டிஃபைட். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டா எப்படி இப்போ வந்து MBA ஃபர்ஸ்ட் இயர்ஸா இருக்கலாம், இல்லை MBA செகண்ட் இயர்ஸா பிரிச்சிருக்கலாம், இல்லை நீங்க ரிசர்ச் பண்ணும்பொழுது ஊர் ஜியோகிராபிக்கல் ஏரியா வைஸ் பிரிச்சுக்கலாம். இப்படி பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டால இருந்து, ஸ்ட்ராட்டானா என்ன சொன்னா குரூப், அதுல இருந்து எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். கிளஸ்டர் சாம்பிளிங்னா, கிளஸ்டர்னாலும் குரூப் தான். இங்கேயும் குரூப்பா பிரிச்சிருக்கேன், ஆனா நான் எல்லா குரூப்ல இருந்து எடுக்கல பாரு, இந்த 2 குரூப்ல இருந்து மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம காலேஜ்ல நான் ஒரு சர்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஒரு காலேஜ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 4 குரூப் காமிக்கிறோம். 4 குரூப்ல இப்போ வந்து ஹிஸ்டரியில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டேன், இங்கிலீஷ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டேன், பிகாம்ல இருந்து 2 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டேன், BBA இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா அது ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். இங்க பாத்தீங்கன்னா இது இங்கிலீஷ் குரூப், இது BBA குரூப், பிகாம் குரூப், இங்கிலீஷ் குரூப், BBA குரூப், இது ஒரு ஹிஸ்டரி குரூப், எக்கனாமிக்ஸ் குரூப், பிகாம் குரூப்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன், பிகாம் குரூப்ல இருந்து BBA குரூப்ல இருந்து மட்டும்தான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த 2 குரூப் தான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா அதுக்கு பேர் கிளஸ்டர் சாம்பிளிங். குரூப்ல ஒவ்வொரு குரூப்ல இருந்து ஒவ்வொன்று எடுத்துட்டா அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். குரூப்ல 2 குரூப்பை மட்டும் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் கிளஸ்டர் சாம்பிளிங். ஸோ இந்த 500 பேர்த்த நான் எப்படி செலக்ட் பண்ண போறேங்கிறது என்ன டெக்னிக்னு நம்ம யூஸ் பண்ணணும். இதே நெக்ஸ்ட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த 2க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ நான் சொன்ன மாதிரி காலேஜில் வந்து இதெல்லாம் BBA ஸ்டூடெண்ட்ஸ், பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வேற மேஜர் எடுத்துக்கலாம், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 5 குரூப்ல இருந்தும் நான் ஒவ்வொருத்தரை எடுத்துக்கிட்டேன். காட் இட்? இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். இப்போ வந்து 6 குரூப் இருக்குதுல இருக்கா, 6 குரூப்ல இருந்து 100 பேர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங். கிளஸ்டர் சாம்பிளிங்ல 6 குரூப் இருக்கு, ஆனா நான் 2 குரூப் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், 2வது குரூப் ஸ்டூடெண்ட்ஸையும் 4th குரூப் ஸ்டூடெண்ட்ஸையும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு பேர் கிளஸ்டர் சாம்பிளிங். ஹோப் திஸ் டயக்ராம் இஸ் வெரி கிளியர் டு யூ. ஓகே, அடுத்தது ஏரியா சாம்பிளிங். பேர்லயே இருக்கு, ஏரியா சாம்பிளிங் இஸ் a ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் கிளஸ்டர் சாம்பிளிங். நீங்க முன்னாடி பாத்தீங்களா கிளஸ்டர் சாம்பிளிங், அதோட ஸ்பெஷல் ஃபார்ம். In which sample items are clustered on geographical basis. நான் குரூப்பா பிரிச்சேன் இல்லையா, அந்த 6 குரூப்பை வந்து நீங்க வந்து இப்போ 6 குரூப்பை வந்து நீங்க இப்படி பிரிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஏரியா வைஸ் பிரிக்கிறோம்னு வச்சுக்கோ. இந்த 6 குரூப்பை
என்னென்ன ஏரியா வச்சுக்கலாம்? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நம்ம படிக்க போகிறோம், இல்லை நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் படிக்க போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு குரூப்பு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம், மதுரை எடுத்துக்கிட்டோம், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம். இப்படி 6 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டு நான் அதில் 2 டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எடுத்து படிச்சோன்னா அது ஏரியா சாம்பிளிங். கிளஸ்டரில் குரூப்னு சொல்கிறோம், அதே ஏரியா வைஸ் பிரித்தோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஏரியா சாம்பிளிங்னு சொல்கிறோம். ஏரியா சாம்பிளிங் இஸ் அ ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் கிளஸ்டர் சாம்பிளிங் இன் விச் சாம்பிள் ஐட்டம்ஸ் ஆர் கிளஸ்டர்ட் ஆன் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா பேசிஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிளிங் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். ஓகேவா? மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் இஸ் த டேக்கிங் ஆஃப் சாம்பிள்ஸ் இன் ஸ்டேஜஸ் யூசிங் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் சாம்பிளிங் யூனிட்ஸ் அட் ஈச் ஸ்டேஜ். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் கிளஸ்டர் சாம்பிளிங். ஓகேவா? டிவைடிங் பாப்புலேஷனை குட்டி குட்டியாக பிரித்து அதிலிருந்து ஒவ்வொருத்தரையாக செலக்ட் பண்ணுறதா மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். இப்போ மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்க்கு இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 120 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஒரு ஆன்லைன்ஸ், இப்போ இந்த ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட். ஒவ்வொருத்தவங்களும் ஆன்லைனில் எப்படி பொருட்கள் வாங்குறாங்க விற்கிறாங்க, ஆன்லைன் ஸ்பெண்டிங் பேட்டர்னை பற்றி ஸ்டடி பண்ண போகிறேன். எனக்கு அதுக்கு ஒரு 120 ஹவுஸ் ஹோல்ட்ஸை நான் பார்க்கணும், ஒரு 120 குடும்பங்களை நான் சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுறேன்? முதல்ல ஃபர்ஸ்ட் 6 ஸ்டேட் எடுத்துக்கிறேன் இந்தியாவில். மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியாவில் நான் என்ன பண்ணிக்கிறேன்? சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு 6 ஸ்டேட் எடுத்து, இது நேஷனலாக நான் படிக்கிறேன், 6 ஸ்டேட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறேன்? 6 ஸ்டேட்லையும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் 4 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்ன பண்ணுறேன்? 4 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த 4 டிஸ்ட்ரிக்ட் உள்ளார 5 வீடு எடுக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளார வில்லேஜஸ் கூட இருக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒவ்வொரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி வேணாலும் நான் எடுத்துக்கிறேன். எந்த மெத்தட் வேணாலும் இங்கேயும் நான் யூஸ் பண்ணலாம். மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்லேயும் 6 ஸ்டேட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். அந்த 6 ஸ்டேட்ல ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு ஒரு சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அந்த ஒவ்வொரு செலக்ட் பண்ண ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 5 வீடு எடுக்கிறேன் நான். அப்போ பாருங்க, 6 4s are 24. 6 ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 4 டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கேன். அப்போ 24 ஆச்சா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 5 வீடு எடுத்திருக்கேன். அப்போ 24 × 5 போட்டிங்கன்னா 120 சாம்பிளிங் வரும். இதுதான் மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டேட்டில் ஒரு சாம்பிளிங் செலக்ட் பண்ணுறேன், அந்த ஸ்டேட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு சாம்பிளிங் செலக்ட் பண்ணுறேன், டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வில்லேஜுக்கு எடுக்கிறேன், வில்லேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிறேன். ஸோ இதுவும் ஒரு ஜியோகிராஃபிக்கல் சாம்பிளிங் தான். ஆனால் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நான் சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டேட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் வர, டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஹவுஸ் ஹோல்டு வரதுக்கு நான் சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது டபுள் சாம்பிளிங். ஸோ பேர்லேயே இருக்கு டபுள் சாம்பிளிங். ஸோ டபுள் சாம்பிளிங்னா என்ன? 2 தடவை சாம்பிளிங் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டபுள் சாம்பிளிங். இப்போ ஃபர்ஸ்ட் சாம்பிள் நம்மளுக்கு ஒரு கன்க்ளூசிவாக இல்லை, நம்மளால முடிவெடுக்க முடியல அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்? அடுத்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்து படிப்போம். ஸோ டபுள் சாம்பிளிங் இஸ் a 2-phase மெத்தட் ஆஃப் சாம்பிளிங் ஃபார் an எக்ஸ்பெரிமெண்ட், ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆர் இன்ஸ்பெக்ஷன். 2 ஃபேஸில் 2 ஸ்டெப்பில் படிப்போம். அண்ட் இனிஷியல் சாம்பிளிங் ரன் இஸ் ஃபாலோட் பை ப்ரிலிமினரி அனாலிசிஸ். முதல்ல ஒரு சாம்பிளிங் எடுத்து ஒரு ப்ரிலிம்ஸாக ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாம்பிள் எடுத்து இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இஃப் இன் டபுள் சாம்பிளிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சாம்பிளிங் ஆர் நாட் கன்க்ளூசிவ், நம்மளால முடிவெடுக்க முடியல அந்த சாம்பிளிங் வச்சு அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்றதா ரிஜெக்ட் பண்றதான்னு தெரியலனா, we go for second sampling. So this type of method is called as double sampling. மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்ல 2 ரிஜெக்ட் பண்றதா போறதாலாம் பார்க்கல. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம ஸ்டெப்பா சாம்பிளிங் பண்றோம். டபுள் சாம்பிளிங்ல 2 தடவை பண்றோம். ஓகேவா? இது ஒரு மெத்தட் ஆஃப் டபுள் சாம்பிளிங் டெக்னிக். திஸ் இஸ் கால்ட் டபுள் சாம்பிளிங். அடுத்தது நம்ம இப்போ எங்க வரோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக்ஸ். அது கீழே வர்றதை தான் நம்ம எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா பர்பசிவ் சாம்பிளிங். அதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டீங்கன்னா ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங், செலக்டிவ் சாம்பிளிங் ஆர் சப்ஜெக்டிவ் சாம்பிளிங். ஸோ இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் நான் ப்ராபபிலிட்டிக் சாம்பிளிங். இதுல மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிசர்ச்சர் அவர் இஷ்டத்துக்கு அவரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன ரைட்டுன்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணா அதுக்கு பேரு பர்பசிவ் சாம்பிளிங். பாருங்க, இன் விச் ரிசர்ச்சர்ஸ் ரிலை ஆன் their own judgment when choosing the members of the population to participate in the study. யாரை செலக்ட் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணிக்குவார். அவரோட ஓன் ஜட்ஜ்மெண்ட் தான். எந்த டெக்னிக் எதுவுமே யூஸ் பண்ணாம அவருக்கு யாரெல்லாம் கேட்க தோணுதோ அவங்க கிட்ட எல்லாம் கேட்டா பிக் பண்ணிக்குவார்.
ஸோ இவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்கும் கிடைக்காதுன்னெலாம் சொல்லவே முடியாது, கிடைக்காது சில பேத்துக்கு இல்லையா. ஸோ அதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு சொல்கிறோம். அவர் அப்படியே அந்த க்ரௌடுக்கு போவார், யாரை பிக் பண்ணணுமோ அவர் பிக் பண்ணிக்குவார். தட் டைப் ஆஃப் சாம்பிளிங் இஸ் நோன் அஸ் ஜட்மெண்டல் சாம்பிளிங், பியூர்லி த ஜட்மெண்ட் ஆஃப் த ரிசர்ச்சர். ரிசர்ச்சர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ரிசர்ச்சில் இந்த மாதிரி சாம்பிளிங் பண்ண மாட்டாங்க. அவங்க கேட்பாங்க அது எப்படி ஒரு ரிசர்ச்சர் எடுத்தது கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த டெக்னிக் அவ்வளோ சீக்கிரம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம முன்னாடி சொன்னோம்ல ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக் தான் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பாரு, நம்ம காலேஜை பற்றி நான் சாம்பிள் 500 பேர் நான் இஷ்டத்துக்கு நான் 500 பேர் யாரை வேணாலும் எடுத்து படிப்பேன் அப்படின்னா நான் பட் என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 500 பேர் எடுத்து படித்தா என்ன ரிசல்ட் கிடைச்சிருப்போம். அப்போ எல்லாம் கேள்வி கேட்பாங்களா, அது அந்த ரிசல்ட் வந்து ஸ்டடி வந்து எப்படி மேடம் பர்ஃபெக்டாக இருக்குது, அது எப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்க இதை வச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணணும், 500 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா ஐ ஷுட் செலக்ட் அந்த 21 காலேஜில் இருந்தும் நான் வந்து ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா தான் அது. இப்போ 21 காலேஜஸ் ஸ்ட்ராட்டாவாக பிரித்து ஒவ்வொரு காலேஜில் இருந்தும் நான் 25 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து ஒரு 500 எடுத்து கொடுத்தேன்னா தான் அந்த ஸ்டடி வேலிடாக இருக்கும். நான் ஒரே காலேஜ்லேருந்து 500 பேர் எடுத்து படித்தேன்னா அந்த ரிசல்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ நான் ஒரே காலேஜ்லேருந்து 500 எடுக்கிறதா இல்லை எங்கிருந்து எடுக்கிறதாங்கிறதெல்லாம் அந்த ரிசர்ச்சர் முடிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் ஜட்மெண்டல் சாம்பிளிங். எந்த ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரும் இதில் இருக்காது. ஓகேவா. அடுத்தது நான் ப்ராபபிலிட்டிக் சாம்பிளிங்லேயே பார்த்தீங்கன்னா கோட்டா சாம்பிளிங். ஸோ கோட்டா சாம்பிளிங் அப்படின்னா கோட்டா நம்மளே கொடுத்துட்றோம். ஓகேவா. அந்த கோட்டா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் வித்தின் நான் ஓவர்லாப்பிங் ஏஜ் கேட்டகரியில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் இதுவே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் பேட்டர்ன் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நம்ம கோட்டா பிரிச்சுக்கிறோம். இது நான் சாம்பிள் எடுக்கும்போது இதுலேருந்து ஒரு 100 பேர், இதுலேருந்து ஒரு 100 பேர், இதுலேருந்து ஒரு 100 பேர், இதுலேருந்து ஒரு 100 பேர். இது ஒரு ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் மாதிரி தான். ஸ்ட்ராட்டா குரூப்பாக பிரிச்சுக்கிறேன். அங்கே நம்ம வந்து என்ன சொன்னோம், கோர்ஸா பிகாம் பிபிஏன்னு பிரிச்சுக்கிட்டோம். இங்கே நான் ஏஜ் வைஸ் பிரிச்சுக்கிட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். திஸ் இஸ் கால்டு கோட்டா சாம்பிளிங். பட் செலெக்ஷன் இஸ் நாட் ரேண்டம் வித் சப் குரூப்ஸ். ஓகே. இந்த சப் குரூப்ஸ்குள்ளார ரேண்டமெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆனால் ஓவர்லேப் ஆகுது. நான் ஓவர்லாப்பிங்னு என்ன அர்த்தம், இவங்க இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க, இவங்க இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க, அந்தந்த கேட்டகரியில் உள்ளவங்க அந்தந்த கேட்டகரியில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னு கோட்டா கொடுத்துட்றோம். இப்போ நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது விமன் மென்னு கூட கொடுக்கலாம். என்னோட சாம்பிளிங் டெக்னிக்கில் நான் வந்து படிக்கும் பொழுது 50% மென் பார்த்தேன், 50% விமன் பார்த்தேன். கோட்டா 50 பேத்துக்கு 50 500 சாம்பிள் பார்க்குறீங்க அப்படின்னா 250 சாம்பிள்ஸ் மென் பார்த்தேன், 250 சாம்பிள்ஸ் விமன் பார்த்தேன். தட் இஸ் கோட்டா சாம்பிள். ஓகேவா. அடுத்தது ஸ்பாட் சாம்பிளிங், இந்த கடைசி ஒன்று நான் ப்ராபபிலிட்டிக் சாம்பிளிங்ல லாஸ்ட் ஒன் வந்து என்னதுன்னா ஸ்பாட் சாம்பிளிங். இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, சாம்பிளெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸடாக முன்னாடியே தெரியலேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வி கோ ஃபார் திஸ் ஸ்பாட்ஸ். அந்த ஸ்பாட்டில் போய் சாம்பிளிங் எடுக்கலாம். இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் இந்த ஜாகிரஃபில எல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த அகழ் ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்பாட்டில் போய் தான் சாம்பிள் எடுக்கணும்னா என்ன கிடைக்கும் எது கிடைக்கும்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து ஒரு நிலத்தடி அந்த நிலத்துக்கு கீழே இருக்கிற கற்களை பற்றி படிக்கணும், அங்கே இருக்கிற டெபாசிட்ஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே ஆராய்ச்சி பண்ணாதான் உங்களுக்கு சாம்பிளே கிடைக்கும். நீ பாட்டு முடிவு பண்ண அங்கே சாம்பிள் கிடைக்குமா கிடைக்காதான்னு வேற தெரியாது இல்லையா. இட் கேன் நாட் பி ஃபிக்ஸட். ஸோ அந்த ஸ்பாட்டில் போய் தான் வி ஹேவ் டு டிசைட். அந்த ஆன்கோயிங் ப்ராசஸில் தான் உனக்கு தெரியும் எவ்வளோ சாம்பிள்ஸ் கிடைக்குது அப்படின்னு. Okay, that is called as spot sampling when it is not possible to fix a sample of the size in advance. முன்னாடியே நான் வந்து இப்போ சொல்ல மாதிரி இந்த காலேஜில் நான் 100 பேர் எடுத்துக்குவேன், இந்த காலேஜில் 100 பேர், 100 பேர் இருப்பாங்க நான் எடுத்துக்குவேன். இட் இஸ் ஃபிக்ஸட். என்னால் அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்க முடியும். ஆனால் ஸ்பாட் சாம்பிளிங்கில் என்னால் அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கவே முடியாது. ஆன் தி ஸ்பாட்டில் போய் தான் அந்த ஆன்கோயிங் ப்ராசஸில் தான் ஐ வில் கெட் த சாம்பிள். தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பாட் சாம்பிளிங். ஸோ இப்போ நம்ம 2 விதமான சாம்பிளிங் டெக்னிக் படிச்சிருக்கோம். ஒன்று ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக்ஸ் கீழே ரொம்ப பார்த்துருக்கோம், இன்னொன்று நான் ப்ராபபிலிட்டிக் சாம்பிளிங் டெக்னிக்கில் 3 பார்த்துருக்கோம். ஸோ இது ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம ரிசர்ச்சுக்கு தேவையான சாம்பிளை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம ரிசர்ச் டிசைனில் மென்ஷன் பண்ணணும் என்ன சாம்பிள் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணாதான். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ சாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் பாருங்கள். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டயக்ராம் திருப்பி வரைந்தா இப்போ நம்ம வந்து முடிவு பண்ணுறோம் என்ன இவ்வளோ சாம்பிளிங் டெக்னிக் இருக்குது, இந்த சாம்பிளிங் டெக்னிக்கில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நான் 4000 பேத்துல இருந்து 500 பேத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஐ ஹாவ் டு மென்ஷன் இன் த ரிசர்ச் டிசைன். காட் இட். ஸோ அதனால் இந்த சாம்பிளிங் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் ஏன் யூஸ் பண்ணீங்க இந்த டெக்னிக்குங்கிறத வரைக்கும் சொல்ல வேண்டியது இருக்கும். ஓகேவா. அதோட நோட்ஸ் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன்.
So these are the questions which can be asked in the exams that I have mentioned here. நான் என்ன ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரிசர்ச் மெத்தடாலஜி பை டாக்டர் விஜய் உபகண்டா அண்ட் டாக்டர் அரவிந்த் ஷெண்டே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் எந்த ரிசர்ச் புக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் மெத்தடாலஜி பை கோத்தாரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் சேம் தான். இதில் சொல்லியிருக்க போகிற கான்செப்ட் இஸ் கோயிங் டு பி ஒன் அண்ட் தி சேம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.